எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் மன்னிச்சிருங்க. என் வார்டை ஃபுல்லாக பையில ஒழிச்சு வச்சுருக்காங்க, செய்ய மாட்டேங்க. கேட்டால் இவங்க மக்கள்கிட்ட நான் ஓட்டு போட்ட மக்கள் பைத்தியக்காரனா? யார்கிட்ட எம்எல்ஏட்ட சொன்னாலும் எம்எல்ஏ கண்டுக்கிட மாட்டேங்காரு, மேட்டு வந்தால் மேலும் கண்டுக்கிட மாட்டேங்காரு. அப்போ நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? மன உளைச்சல் தாங்க முடியும். எல்லாத்தையும் வித்தாச்சு, எல்லாம் விற்று தெருவில் வந்தாச்சு. அது எங்களை நம்பி நாங்களும் திட்ட ஒரு 10 வருஷமாக பொது சேவைகள் செஞ்சு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம், கவுன்சில் ஆகி வந்தோம். ஆனால் நாங்கள் 2 வருஷமாக நாங்கள் மனு கொடுக்கோம். மனு கொடுக்க நேரம் ஃபுல்லாக அதிகாரி என்ன சொல்கிறாங்கன்னா, புறம்போக்கில் இருக்கீங்க, குளத்துக்குள்ளே இருக்கீங்க. ஒவ்வொரு ரோட ஃபுல்லாக 4 செஞ்ச வேலையை ஃபுல்லாக 4 செய்தாங்க. மேயர் வந்து 4 செய்தாங்க, எம்எல்ஏ வந்து 4 செய்தாங்க. ஒரே ரோட 2 திருப்பு 4 செஞ்சு அதை அன்னன்னைக்கு குளத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. ஒரு பள்ளிக்கூடம் திட்டத்தில் உடஞ்சி ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. அதை போன வருஷம் 1 கோடி ரூபாய்க்கு ஒதுக்குனாங்க, கலெக்டர் தான் ஒதுக்குனாங்க, அது இவங்க ஒதுக்கலை. அதை 4 செஞ்சு இன்னைய வரைக்கும் தொடங்கலை, அப்படியே நிப்பாட்டி போட்டாங்க. பிள்ளைகளுக்கு பாத்ரூம் கூட கிடையாது, கஷ்டமாக இருக்குது. அப்போ நான் இதையும் வந்து ஒரு 4-5 திரும்ப மனு கொடுக்கேன். அந்த மனுலேயே அவர் கண்டுக்கிடலை. நீங்கள் குளத்துக்குள்ளே இருக்குங்க, அந்த பள்ளிக்கூடம் திட்டத்திட்ட 55 வருஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் குளத்துக்குள்ளே அந்த பள்ளிக்கூடம் இருக்கனால கெட்ட வேண்டாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க கமிஷனர். கேட்டால் நான் மக்கள்கிட்ட எப்படி நான் பதில் சொல்ல முடியும்? இப்போ என்னை நம்பி ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட நம்ம பதில் சொல்லணும்ல, ரோடு வேணும் அது வேணும்னு. அப்போ அந்த மக்கள்கிட்ட நாங்கள் எப்படி பதில் சொல்ல முடியும்? இவங்ககிட்ட கேட்டால் நீங்கள் நான் அப்போ மக்கள்கிட்ட கேட்க நான் கேட்டால் இவங்க நீ கட்சி போய் பாருங்கள், எங்கள் அதிகாரி பேனாக தான் பதில் சொல்லணும் அப்படிங்காரு. இப்போ நான் அந்த மக்கள்கிட்ட நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அது எங்கள் மன உளைச்சலாக இருக்குது. நாங்கள் 2 வருஷமாக மனு கொடுத்து பார்த்தோம், ஒன்றும் நடந்த போகிறதில்ல. எங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஒதுக்குறாங்க. மேயர் சரி கிடையாது. மொத்தத்தில் இந்த மேயர் சரினால தான் இந்த பிரச்சனைக்கு காரணமே. 2ஆம் மட்டும் நாங்களும் துணை மேலே பார்த்தோம், எல்லாரும் பார்த்தோம், யாருமே பொறுப்பு அமைச்சர்கிட்ட கூட சொல்லியாச்சு, சென்னையில் கொண்டு சொல்லியாச்சு. யாருமே இதை கண்டுக்கிடலை. அமைச்சர் கூட கண்டுக்கிட மாட்டாங்க. நான் என்ன செய்ய முடியும்? எங்கள் வார்டில் வேலை நடக்குது, நான் மக்கள்கிட்ட எப்படி பேச முடியும்? எம்பி எலெக்ஷன் வருது, நாங்கள் ஓட்டு கேட்க முடியும், எப்படி கேட்க முடியும்? எங்கள் மன உளைச்சலாக இருக்குது. நான் திட்டத்திட்ட எவ்வளோ இந்த இவ்வளோது என் கை காசை வச்சு தான் ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க எதுவுமே செய்யலை. என் கை காசை வச்சு தான் இதுவரை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இவங்க எதுவுமே பண்ணி ஒதுக்க மாட்டாங்க. ஆனால் நானும் எதுக்கு அப்போ இந்த பதவியிலேருந்து எதுக்கு? எனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நான் மன்னிச்சிருங்க. ஆனால் நம்ம இவங்க ஃபுல்லாமே குளம்னு ஒதுக்குறாங்க. அதனால் என்னால் செய்ய முடியல, என்னை மன்னிச்சிருங்க. நான் இதுலேருந்து ராஜினாமா லெட்ரு கொடுத்துருக்கேன். எங்கள் பதவியை நாங்கள் என் வார்டு 7வது வார்டை மட்டும்தான் புறக்கணிக்காங்க. அதான் சொல்லுதோம்ல, அதில் வந்து புறம்போக்கு குளத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லி ஒதுக்குறாங்க. பாதாள சாக்கடைக்கு வந்து ஸ்ட்ரீம் வந்துட்டு, அப்போ சங்கர காலனி கிடையாது, காமராஜர் நகர் கிடையாது, 7வது வார்டுக்குள்ள மணகாமலை நகர்லையும் கிடையாது. அப்போ அந்த பாதாள சாக்கடை எல்லா பக்கம் நடக்கும். அந்த வார்டில் தொடங்கலாம்ல, அந்த வார்டில் கூட தொடங்க மாட்டாங்க. இவங்க அந்த பாதாள சாக்கடை வரும்னு சொல்லி ரோடை நிப்பாட்டுறாங்க. எந்த பணிகளும் நடக்கலை. சண்டை போட்டு தான் நான் எப்பவும் போராட்டம் பண்ணி மறியல் பண்ணி போராட்டம் பண்ணி இது இல்லைங்க. இதாங்க எங்கள் பொழப்பு. அதிகாரி செய்யக்கூடிய அவங்க மாதம் சம்பளம் வாங்குறாங்களா? அதுக்கு தந்தாப்புல அந்த வேலை ஒரு வேலையாக பார்க்கணும்ல. எப்போ போட்டாலும் மறியல் சண்டை கேட்டால் கட்சி என்ன சொல்லுது? நீ கட்சிக்கு எதுக்காக வேலை பார்க்காங்க? அதே நான் கட்சிகிட்ட போய் சொன்னோம்னா பாளையங்கோட்டையில் 4 பிரிவாக இருக்காங்க. நாங்கள் யார்கிட்ட சொன்னால் அவங்க கோப்பிடுறாங்க, இவங்ககிட்ட போனால் அவங்க கோப்பிடுறாங்க, இவங்ககிட்ட அவங்க போடுறாங்க. பொறுப்பு அமைச்சர் வந்தார், பொறுப்பு அமைச்சர்ட்டையும் சொல்லியாச்சு. அவர் அதை காதில் வாங்கிட்டு அந்தால போயிட்டார். இப்போ இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? ஆளுங்கட்சி கவுன்சிலர் பொம்பளைக்கு தளபதி முதலிடம், பொம்பளைகளுக்கு தான் முதலிடம்னு சொல்லுறாங்க. அந்த பொம்பளை கவுன்சிலருக்கு செய்யறதுக்கு யாரும் முன் வரலை, வார்டுக்கு பேசுறதுக்கு முன் வரல. யார்கிட்ட போய் சொல்லுங்க? எங்கள் ஒரு மேயர் பார்த்த பாறையால் தான் இவ்வளோ சீரழிவு. வேறு என்ன செய்ய முடியும்? நான் அவரும் அந்த அதிகாரிகள் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. இந்த அதிகாரிகள் காதில் போட்ட செவி வந்து காது கேட்காத மாதிரி 10 வருஷம் இருந்து இது பண்ணிட்டாங்க. அதனால எந்த கவுன்சில் பிரச்சனை எங்கள் வார்டை புறக்கணிக்காங்க. அதனால அந்த பதவி நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம். என் வார்டில் ஒரு ரோடாச்சும் ஒதுக்கிக்கலாம்ல. எம்பி எலெக்ஷன் வருது, இப்போ வேலையை நிப்பாட்டிடுவாங்க. ஆனால் எம்பி எலெக்ஷனுக்குள்ளே அவ்வளோ வார்டில் வேலை பார்க்கறதுக்கு டெண்டர் விட்டுட்டாங்க. என் வார்டை ஃபுல்லாக பையில ஒழிச்சு வச்சுருக்காங்க, செய்ய மாட்டாங்க. கேட்டால் இவர் என்ன சொல்கிறாரு? இது புறம்போக்கில் இருக்குது, ரிஸ்வான இடங்க. அப்போ இந்த மக்கள்கிட்ட நான் ஓட்டு போட்ட மக்கள் பைத்தியக்காரனா? அப்போ நான் அதை அவர்கிட்ட கேட்டால் அது உங்கள் கட்சி பிரச்சனைங்காரு. அப்போ நான் கட்சி பிரச்சனை அமைச்சர்கிட்ட கொண்டு போனால் அமைச்சர் கண்டுக்கிட மாட்டேங்காரு. யார்கிட்ட எம்எல்ஏட்ட சொன்னாலும் எம்எல்ஏ கண்டுக்கிட மாட்டேங்காரு, மேயர்கிட்ட வந்தால் மேயரும் கண்டுக்கிட மாட்டேங்காரு. அப்போ நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? சும்மா மாநகராட்சி மீட்டிங்கை புறக்கணிச்சா என்ன பிரச்சனை? எந்த வார்டில்? என் வார்டில் தான் வேலை நடக்கல. அதான் எங்களுக்கு இது மன உளைச்சல் தாங்க முடியும். எல்லாத்தையும் வித்தாச்சு, எல்லாம் விற்று தெருவில் வந்தாச்சு. சரி, இந்த ஏதாச்சும் அப்படியாச்சும் மக்களுக்கு நம்பி போட்ட மக்களுக்கு வேலை செய்யணும், வார்டில் வேலை செய்யணும். நாங்களும் வேலையை கெடுத்து அலையுதோம். டெய்லி மாநகராட்சியில் எடுத்து எந்த வேலையும் நடக்கல. அதனால் மன உளைச்சலாக நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம்.